நம்மளை பாதிப்பு அடைய செய்த அந்த நோய் நம்மளை விட்டு கூடிய சீக்கிரம் வெளியே போயிடும். இன்னைக்கு நம்மள்ட்ட போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நோயின் கொடுமைகள் அதிகம். ஓகே, எப்படி அப்படின்னா, இப்போ சுகர் அப்படின்னா நம்மளுடைய கோல் எல்லாமே சுகர். எந்த டாக்டர் நல்ல டாக்டர், எந்த சுகர் ஸ்பெஷலிஸ்ட்டு சூப்பர், எந்த மாத்திரை நல்லது, நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக சுகர் 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 சுகர். பிபினா பிபி பிபி பிபி, கொலஸ்ட்ரால்னா கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால். இதை தவிர எதுவுமே நினைக்கிறது இல்லை. நம்ம உணவு, சிந்தனை எல்லாமே அந்த ஒரு நோயின் அடிப்படையிலேயே நம்ம வாழ்க்கையை அமைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம இந்த நோயை மறந்துட்டு மொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய உணவுகளையும் வாழ்க்கை முறைகளையும் நாம் மேற்கொண்டால் மெல்ல மெல்ல இந்த சுகரோ பிபியோ அந்த தனிப்பட்ட நோய்கள் நம்மை விட்டு போய்விடும். நம்ம மொத்த ஆரோக்கியத்தை எப்பயுமே மேம்படுத்துறதே கிடையாது. சுகர்னா சுகருக்கே குறிக்கோள், பிபினா பிபி தான். அதை தவிர எந்த பேச்சும் கிடையாது. அதுக்கான மாத்திரை, அதற்கான உணவு, எது சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், இதை தவிர எதுவுமே கிடையாது. நம்ம அதை மறந்துடுவோம். சுகர் பிபி மறந்துடுவோம். அதுக்கு அடிப்படை என்ன மாத்திரைகளோ என்ன மருத்துவமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் நம்முடைய குறிக்கோள் எல்லாமே மொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த சுகரோ பிபியோ தனிப்பட்ட எந்த நோயும் இல்லை நம்மளை விட்டு போயிடும். நம்ம இன்னைக்கு கவனம் செலுத்தி கவனிக்கக்கூடிய இந்த நோய்கள் நம்மளை விட்டு போகுதா? போகவே இல்லை. ஏன்னா மொத்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்துறதே கிடையாது. இதை மட்டுமே கவனிக்கிறோம். ஒரு பையன் படிக்கிறான்னா ஸ்கூல்ல மேக்ஸ் வீக்னா மேக்ஸையே படித்தா பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். எது போகிறோ அதுக்கு டியூஷன் வைக்கணும். அதே போல தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறை, உணவு முறை, அதுக்கான உடற்பயிற்சி, அதுக்கான இயற்கை மருத்துவம், இதெல்லாம் நம்ம மேற்கொண்டுக்கிட்டே இருந்தால் நாம் பாதிக்கப்பட்ட நம்மளை பாதிப்பு அடைய செய்த அந்த நோய் நம்மளை விட்டு கூடிய சீக்கிரம் வெளியே போயிடும். இன்னைக்கு நம்மள்ட்ட போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம அதை மட்டுமே கவனிக்கிறோம். மொத்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்துறதே கிடையாது. ஸோ இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? டோட்டலாக நம்ம மொத்த உடல் ஆரோக்கியத்தை ஒவ்வொரு நாளும் பேணி பாதுகாக்கக்கூடிய உணவையும் மருத்துவ முறைகளும் இயற்கை முறைகளையும் இயற்கை வாழ்வியல் முறைகளையும் நாம் தொடர்ந்து கடைபிடித்தால் நம்மை தாக்கிய அந்த ஒன்று இரண்டு நோய்கள் நம்மளை விட்டு அடியோடு சென்றுவிடும். கொஞ்சம் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், உழைப்பு, உடற்பயிற்சி, சந்தோஷமான மனநிலை, விளையாட்டு, அவ்வளோதாங்க. இதுதாங்க டோட்டலாக உங்கள் பாடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. இதை நீங்கள் மேம்படுத்திட்டே வாங்க, உங்கள் நோய்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஆரோக்கியமான மனிதராக இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட நோயாளி என்ற முத்திரையே உங்களுக்கு இருக்காது. ஓகே, அதில் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. குறிப்பிட்ட நோயாளி, குறிப்பிட்ட நோய் தான் என்னை தாக்கும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல கைவிடுங்க. மொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வேலைகளை உங்களுடைய கடமையாக செஞ்சுட்டே வாங்க. எல்லா நோய்களும் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான முழு மனிதனாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி.